கவர்னருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பின் நகல் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டம் முன்வடிவுக்கு 2023 நவம்பர் 18ஆம் தேதியன்று கவர்னர் ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற குடும்பத்தில் அதிமுக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்தின் தனித்துவத்தை பாதுகாப்பதற்கும் ஊழல் மலிந்த பிரிவினைவாத திமுகவை விரைவாக வீழ்த்துவது முக்கியமானது. வலுவாக இணைவோம், தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றுபடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா எனக்கு தகுதியானதை விட அதிகமாகவே வழங்கியுள்ளது. அதற்கு ஈடாக இன்னும் கடினமாக உழைப்பதே ஒரே வழி என அண்ணாமலை கூறியுள்ளார். ஒரு பெருமைமிக்க பாரதிய ஜனதா உறுப்பினராக நமது நாட்டுக்கும் தமிழகத்தின் அன்பான மக்களுக்கும் சேவை செய்வதில் நான் உறுதியாக இருக்கிறேன். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகள் விருப்பங்களையும் நிறைவேற்றும் என்றும் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து சவரன் ரூபாய் 70,160க்கு விற்கப்படுகிறது. கிராம் ரூபாய் 25 உயர்ந்து ரூபாய் 8,770க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை ஒரு கிராம் ரூபாய் 108க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமைச்சர் பொன்முடியின் ஆபாச பேச்சு குரூர வக்ரத்தின் உச்சம். தமிழகத்தின் நாகரிகத்தை, அரசியல் பண்பாட்டை பொன்முடி அசிங்கப்படுத்தியுள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் வரும் 16ஆம் தேதி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க கோரி வரும் 15ஆம் தேதி தமிழகம் முழுதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என விஹெச்பி மாநில தலைவர் ஆண்டாள் சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார். திமுகவின் போலி மதச்சார்பின்மையை நாடு முழுதும் எடுத்துச் சென்று அம்பலப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். அமைச்சர் சர்ச்சை பேச்சால் அவரது ஆதரவாளர்கள் புலம்பி தவித்து வருகின்றனர். கடவுள் நம்பிக்கை இல்லாத அமைச்சர் பொன்முடி தீக்க வழி வந்தவர்தான். இருந்தாலும் மக்களின் நம்பிக்கையை புண்படுத்தும் சர்ச்சை பேச்சையும் தேவையில்லாத விமர்சனங்களையும் தவிர்க்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்களே கூறுகின்றனர். நடிகர் விஜய் நடித்த படங்களை ரசித்து பழகிய மாவட்ட செயலர்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் முன்வரிசையில் அமர்ந்து விசில் அடிப்பது, கட்சி துண்டை தலைக்கு மேல் சுற்றி ஆட்டம் போடுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை மற்ற கட்சியினர் கிண்டல் அடித்து வருகின்றனர். இதை அறிந்த விஜய் மாவட்ட செயலர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்தார். அதன்படி சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பொன்னேரி அருகே சின்ன மாங்காடு கிராமத்தில் தாவிக கட்சி தொண்டர்கள் விஜய் முதல்வராக வேண்டி அவருடைய போட்டோவை உடலில் அலகு போல் குத்தி வழிபாடு நடத்தினர். 2026 குடியரசு தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை ஜூலை 31க்குள் சமர்ப்பிக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. https://awards.gov.in என்ற இணையதளத்தில் தகுதியான நபர்களை பரிந்துரைக்கலாம். அவர் செய்த சாதனைகள், சேவைகள் குறித்த தகவல்கள், ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வேன்ஸ், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஏப்ரல் 21ஆம் தேதி இந்தியா வர உள்ளனர். 24ஆம் தேதி வரை இந்தியாவில் இருக்கும் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. பீகாரில் மழை பாதிப்புக்கு 80 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 22 பேரும் பலியாகியுள்ளனர். ஏப்ரல் 15ஆம் தேதி பீகாரின் வடக்கு பகுதிகளுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் புழுதி புயல் வீசியது. இதன் காரணமாக விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 15 விமானங்கள் திருப்பி விடப்பட்டன. சில விமானங்கள் பல மணி நேர தாமதத்திற்கு பிறகு தரையிறக்கப்பட்டது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். விருதுநகரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொருட்காட்சி நடந்து வருகிறது. அங்கிருந்த ராட்டினத்தில் இருந்து 22 வயதான கௌசல்யா என்ற இளம்பெண் தவறி கீழே விழுந்தார். காயமடைந்த அவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். விருதுநகர் மேற்கு போலீசார் விசாரிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த திருவனப்பட்டி கிராமத்தில் மர்ம விலங்கு கடித்து 5 கன்றுக்குட்டிகள் இறந்துள்ளன. வனத்துறை மற்றும் போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து விசாரணை நடத்தினர். கால்நடை மருத்துவர் ராஜேஷ்குமார் இறந்த கன்றுகளை ஆய்வு செய்தார். கன்றுக்குட்டிகளை கடித்த விலங்கு குறித்து ஆராய்ந்து வருகின்றனர்.
திருச்சி ராம்ஜி நகர் பகுதியில் வாகனத்தில் யானை தந்தங்கள் கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 தந்தங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் பங்குனி திருவிழா நடந்து வருகிறது. முக்கிய விழாவான தேரோட்டம் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த கூச்சுவாடி கிராமம் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் நடந்த பங்குனி உத்திர தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். திருவிழாவை ஒட்டி பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பால்குடம், காவடி எடுத்தும், உடலில் அலகு குத்தியும், கிரேனில் தொங்கியபடியும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். பாலதண்டாயுதபாணியை வழிபட்டனர். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் புதிதாக ஒரு கட்சியை தொடங்க தேர்தல் கமிஷனில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது ஆதரவாளர் ஒருவர் விண்ணப்பம் அளித்திருப்பதாகவும், அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அதிமுக என பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் ஓபிஎஸ்ஸின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்தன. வரும் தேர்தலில் அமையும் கூட்டணியை பொறுத்து அவரது அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.